ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்கள், உம்முடைய தயவு, உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு தருகிற நன்மைகள், நீர் உணர்த்துகிற உம்முடைய பாதைகள், நீர் தருகிற உம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைகள், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து உம்முடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷி பாக்கியவான்கள். எங்களுடைய பகலில் நீர் எங்கள் தியானமாயிருக்க, எங்களுடைய நினைவாயிருக்க, எங்களுக்கு வருகிற, எங்களுக்கு விரோதமாயிருக்கிற எதிர்க்கும் சக்திகளுக்கு மத்தியில் உம்மை நாங்கள் என்ன தியானிக்க, சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்யும், கிருபை தாரும். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் அசை போட இன்னும் எங்களை பலப்படுத்தும். எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய குடும்பத்தில் அவர்களுடைய பிள்ளைகள், வாலிபர்கள் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி, அவர்களுடைய ஆத்துமா வாழும்படி, இன்னும் மறுபடியும் பிறக்கக்கூடிய அனுபவத்தை பெறாதவர்கள் ஆவியினாலும் தண்ணீரினாலும் மறுபடியும் பிறக்க அவர்களோடு பேசும், உணர்த்தும். பின்மாற்றத்தில் உள்ளவர்கள் கர்த்தருடைய அன்பிலே நிலைத்திருக்க, திரும்பி உம்முடைய சமூகத்தை தேடி வர உதவி செய்யும். கர்த்தர் நீர் கொடுத்திருக்கிற வாழ்க்கை துணைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். குடும்ப தலைவன் தலைவியை ஆசீர்வதியும். அவர்களுடைய வாழ்க்கை சமாதானத்தோடு அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் வீட்டில் வியாதியோடு இருக்கிறவர்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். சரீரத்தில் தேவ கிருபை பெருகட்டும். சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தும். நிர்பந்தமான மனிதர்கள் நாங்கள். இந்த மரண சரீரத்தில் நின்று யார் எங்களை விடுதலையாக்கக்கூடும்? கர்த்தாவே, உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும். உம்முடைய பலன், உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களுக்கு வேண்டும். இன்னும் கிருபை பெருக உதவி செய்யும். வயதுக்கேற்ற ஆரோக்கியம் எங்களுக்கு உண்டாக, கழுகுக்கு சமானமான வயது எங்களுக்கு உண்டாக, இன்னும் கர்த்தர் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் கர்த்தர் நியமித்திருக்கிற கிரியைகளை செய்து முடிக்க பலன் உண்டாகட்டும். இந்த 2024 இந்த ஜனவரி மாதம் இறுதியில் நாங்கள் இருக்கிறோம். இந்த முதல் மாதத்தை முடிக்கப் போகிறோம். குடும்ப தேவைகளை நீர் அறிவீர், நெருக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிவீர். எங்களுடைய திட்டங்கள், எதிர்கால யோசனைகள் எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் வைக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கர்த்தருடைய வார்த்தையின் ஆசீர்வாதங்கள் பெருகும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினால் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 22வது அதிகாரம். இந்த தாவீதினுடைய இந்த குறிப்பிட்ட இந்த காலத்தில் தாவீதோடு கூட முதல்ல இங்கே ஒரு தீர்க்கதரிசி தாவீதோடு கூட இணைகிறார். காத் என்கிற ஒரு தீர்க்கதரிசி. அவர் தான் இந்த தாவீத மோவாப்பிய ராஜா மிஸ்பே பட்டணத்துல தாவீது தன்னுடைய பெற்றோரை அங்க பாதுகாப்பான இடத்துல வைக்கும்படி கூட்டிட்டு போகும்போது அங்க இருந்து யூதா தேசத்துக்கு வரும்படி காத் தீர்க்கதரிசி தாவீது அழைக்கிறார். 1 சாமுவேல் 22 5வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 22:5. பின்பு காத் என்னும் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து, நீர் அரணில் இராமல் யூதா தேசத்திற்கு புறப்பட்டு வாரும் என்றான். அப்பொழுது தாவீது புறப்பட்டு ஆரேத் என்னும் காட்டிலே போனான். இந்த காத் தீர்க்கதரிசி தாவீதினுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான பங்கை அவர் வகிக்கிறார். ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் தாவீதினுடைய காலகட்டத்தில் கர்த்தர் தாவீதுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வரம், கிருபை. நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நல்ல தேவ மனிதர்களை, தேவனுடைய பிள்ளைகளை, ஊழியர்களை, கர்த்தருடைய ஆலோசனைகளை, கர்த்தருடைய வழிகளை, எச்சரிப்புகளை
நமக்கு காட்டி கொடுக்கிற, காண்பிக்கிற, கர்த்தருடைய வாயாய் இருக்கிறவர்கள், தேவ பார்வை கொண்டவர்கள் நம்முடைய வாழ்க்கையில கிடைப்பது ஒரு பெரிய வரம். சில பேருக்கு அவங்களுடைய மனைவியே அப்படிப்பட்டவங்களா இருக்கலாம், கணவரே தேவ பார்வை உள்ளவங்களா இருக்கலாம். அது ஒரு தெய்வீக ஆலோசனை, தேவ பலன் கிடைக்கிற ஒரு கிருபை. இந்த 1 சாமுவேல் புத்தகம், 2 சாமுவேல் புத்தகத்தை சாமுவேல் தீர்க்கதரிசி எழுதியிருக்கலாம். அதே நேரத்தில் சாமுவேலுடைய மரணத்துக்கு பிற்பாடு 1 நாளாகமம் 29வது அதிகாரம், 1 நாளாகமம் 29ல கடைசி 2 வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். தாவீதினுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்களை யாரு அங்க குறிப்பு எழுதி வைக்கிறாங்க? 1 நாளாகமம் 29 வசனங்கள் 29, 30. தாவீது ராஜாவினுடைய ஆதியோடந்தமான நடபடிகளும் அவன் அரசாண்ட விபரமும் அவனுடைய வல்லமையும் அவனுக்கும் இஸ்ரவேலுக்கும் அந்தந்த தேசங்களில் ராஜ்யங்கள் அனைத்துக்கும் நடந்த கால சம்பவங்களும் ஞான திருஷ்டிக்காரனாகிய சாமுவேலின் பிரபந்தத்திலும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானின் பிரபந்தத்திலும் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்தின் பிரபந்தத்திலும் எழுதியிருக்கிறது. சாமுவேல், நாத்தான், காத், இவங்க 3 பேரும் தாவீதினுடைய காலத்தில், அவருடைய ஆட்சியில், இஸ்ரவேல் தேசத்தில் நடந்த காரியங்களை எழுதி வைக்கிறாங்க. ஸோ அது தாவீதினுடைய காலத்தில் இவங்க தாவீதினுடைய ராஜ்யத்தை குறித்து எழுதி வைக்கிறது மட்டும் இல்லை, தாவீதுக்கு, ஒரு ராஜாவுக்கு கர்த்தருடைய ஆலோசனைகளை சொல்லுகிறவங்களா இருந்தாங்க. அது ஒரு தனி தைரியம் வேணும். ஒரு அரசியல் பலம், பணபலம், ஆள் பலம் இருக்கிறவரிடத்துல எந்த பயமும் இல்லாம கர்த்தருடைய நன்மையை, வழியை எடுத்து சொல்லணும். அவங்கள பாதுகாக்கிறதுக்கும் சொல்லணும். அதே நேரத்தில் அவங்களுடைய பாவ செயல்களை, கர்த்தருடைய நீதியான தண்டனைகளையும் எடுத்து சொல்லணும். இது இங்க காத் தீர்க்கதரிசியினுடைய முதல் அறிமுகம். அவர் தாவீதினுடைய வாழ்க்கையில யூதா தேசத்துக்கு வர சொல்லி அவர் தாவீது கிட்ட சொல்றத நாம் இங்க வாசிக்கிறோம். பிற்பாடு இந்த காத் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர், நீங்க டைம் இருக்கும்போது வாசித்து பார்க்கலாம், 2 சாமுவேல் 12:1, 1 சாமுவேல் 9:9, 1 சாமுவேல் 22:5 நம்ம வாசித்த இந்த பகுதிகளில் நாத்தான் மூலமாகவும் காத் மூலமாகவும் தாவீது அவர் இஸ்ரவேல் மக்களை தொகையிட அவர் ஏவப்பட்ட போது, பிசாசினால ஏவப்படுறாரு தாவீது. அந்த நேரத்திலையும் சரி, பத்சேபாளுடைய விஷயத்துல தாவீது பாவம் செய்த போதும் சரி, நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதினிடத்துல கண்டித்து கர்த்தருடைய வழியை போதிக்கிறார், உணர்த்துறார், தன்னுடைய பாவத்தை உணர செய்கிறார். ஸோ இந்த வகையில தாவீதினுடைய சமகாலத்து வயது உள்ளவர்களாக இருந்திருக்கலாம், அல்லது தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்களில் ஒருவராக இந்த காத், நாத்தான் தீர்க்கதரிசி இருந்திருக்கலாம். இவங்களை கர்த்தர் சாமுவேலுடைய வழிநடத்துறதுனால அவங்க தாவீதுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளையும் ஆவிக்குரிய ஆலோசனைகளையும் சொல்வதற்கு, தாவீதை வழிநடத்துவதற்கு கர்த்தர் இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை தாவீதுக்கு பாதுகாப்பா தரார். அதாவது இதுல 2 காரியத்தை இங்க நான் இந்த நாளின் தியானத்துல நினைப்பூட்ட விரும்புறேன். தாவீதுக்கு 400 பேர் கொண்ட ஒரு முதல் படை கிடைக்குது. மனித பலம், மனித ஆற்றல் அல்லது மனித தயவு, இதெல்லாம் கிடைக்குது. ஆனா கர்த்தரிடத்திலிருந்து கிடைக்கிற ஒரு பாதுகாப்பு, அது என்னன்னா காத் தீர்க்கதரிசி. ஒரே ஒரு ஆள் தான், கர்த்தரை பிரதிபலிக்கிற ஒரு ஆள் கூட இருந்தாங்கன்னா அது இந்த 400 பேரை விட பெரிய பலம். அதாவது நல்ல ஆலோசனைகள், டைம்லி வேர்ட்,
டைம்லி ஹெல்ப். காலத்தினார் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்தில் மால பெரிது. அந்த டைம்லி ஹெல்ப், நேரத்தில் தக்க சமயத்தில் சொன்ன வார்த்தைகள், ஆலோசனைகள் வெள்ளி தட்டில் வைத்த பொற்பழங்களுக்கு சமம். ஸோ தாவீதோடு கூட ஆள்பலம் சேர்ந்தாலும் அந்த ஞானமான ஆலோசனைகள் சொல்லுகிற ஒரு நபரை கர்த்தர் கொடுக்கிறாரு. அதுதான் காத் தீர்க்கதரிசி. நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு நல்ல கார் வேணும், வாகனம் வேணும், அதே நேரத்தில் நமக்கு வீடு வேணும், பொருளாதார ஆசீர்வாதங்கள் நமக்கு வேணும், நல்ல ஆள் பலன். இந்த இடத்துக்கு போனால் இந்த ஆளை தெரிஞ்சால் இந்த வேலை நடக்கும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறது தப்பு இல்லை, நல்லது, அவசியம், அது தெரிஞ்சிருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் கர்த்தருடைய ஆலோசனைகளை சொல்கிறதுக்கான நல்ல ஆலோசகர்கள் நமக்கு வேணும். அவங்கள நம்ம பகைக்கக்கூடாது. அவங்க எது சொன்னாலும் அது நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஆட்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறாங்களா, வச்சிருக்கிறோமா அப்படின்றதையும் இந்த நாள் சிந்தனை துவக்கத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது, நேற்று நாம் சிந்தித்ததனுடைய தொடர்ச்சி. இங்கே சவுல் இந்த புளிய மரத்து தோப்பில் அவர் உட்காந்துக்கிட்டு அவருடைய கிரியைகள், மாம்சத்தின் கிரியைகள், அவருடைய எண்ணங்கள் சவுல் ராஜாவோடு கூட இந்த ஏதோமியனாக்கி இந்த தோவேக்கும் சேர்ந்து தாவீத குற்றப்படுத்துறது. யோனத்தானை குற்றப்படுத்தினார் சவுல். அவருடைய ஊழியர்களாகிய சவுலின் ஊழியர்கள் பென்யமின் கோத்திரம் தேவ ஜனத்தையும் குற்றப்படுத்துறாரு. இப்ப இந்த பகுதிக்கு வரும்போது தோவேக்கு மூலமாக அவருக்கு ஒரு தகவல் தெரியுது. நோபு பட்டணத்துக்கு ஈசாயின் மகனாகிய தாவீது வந்து ஆசாரியனாகிய அகிதூபின் குமாரனாகிய அகிமேலேக்க சந்தித்ததும், அகிமேலுக்கு தாவீதுக்கு வழிக்கு அப்பத்தையும் அதே நேரத்தில் பெலிஸ்தியனாகிய கோலியாத்தின் பட்டயத்தையும் கொடுத்ததாக இந்த தோவேக்கு, ஏசாவினுடைய சந்ததியில் பிறந்த ஏதோமியனாகிய தோவேக்கு சவுல் ராஜாக்கு சொல்றார். 1 சாமுவேல் 22 வசனங்கள் 9-10. இது சொன்னபோது தாவீது ராஜாவை பிடிக்க முடியாத கோபத்தில் சவுல் என்ன செய்யறாரு, இந்த அகிதூபின் குமாரனாகி அகிமேலேக் என்னும் ஆசாரியனையும் நோபில் இருக்கிற அவன் தகப்பன் வீட்டாராகி எல்லா ஆசாரியரையும் அழைப்பித்தான். 11வது வசனம். நோபு பட்டணத்திலிருந்து இந்த சவுல் உட்கார்ந்து இருக்கிற இந்த இடத்துக்கு அவங்க எல்லாரும் வரவழைக்கப்படுறாங்க. ஏன்னா 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், சவுல் கிபியாவை சேர்ந்த ராமாவில் ஒரு தோப்பிலே உட்கார்ந்திருந்தார். ஸோ இந்த கிபியா என்கிற பட்டணத்தை சேர்ந்த இந்த ராமாவுக்கு நோபு பட்டணத்திலிருந்து ஆசாரியர்கள் வரவழைக்கப்படுறாங்க. தவறு செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டவர் அகிமேலேக்கு தான். தோவேக்கு மூலமாக சொல்லப்பட்டது என்ன, தோவேக்கு இடத்துல நோபு பட்டணத்துக்கு தாவீது வந்ததாக நான் பார்த்தேன், அகிமேலேக்கு அப்பங்களை கொடுத்தார், வழிக்கு பட்டயத்தை, பெலிஸ்தியனுடைய பட்டயத்தையும் கொடுத்தார். இதுதான் சொல்லப்பட்டது. ஆனா இங்க ராஜா என்ன பண்றாருன்னா, ஒரு உடனடி தீர்ப்பு அல்லது ஒரு குற்றவாளியை கண்டிக்கிறதுக்கு முழு அகிமேலேக்கினுடைய குடும்பத்தார், தகப்பன் வீட்டார், எல்லா ஆசாரியர்களையும் அழைப்பிக்க சொல்றார். அவங்க எல்லாரும் நோப் பட்டணத்திலிருந்து இந்த ராமாவுக்கு வராங்க. அவங்க எல்லாம் வரும்போது 12வது வசனத்துல வாசிக்கிறோம், அப்பொழுது சவுல், அவங்களாம் வர வரைக்கும் காத்துட்டு இருந்தாரா, என்ன நடந்ததுன்னு தெரியல. அப்பொழுது சவுல், அகிதூபின் குமாரனே கேள் என்று சொல்ல, அவன் இதோ இருக்கிறேன் என் ஆண்டவனே என்றான். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, சவுல் ராஜா ஆசாரியனாகி அகிமேலேக்கு அப்படின்னு கூப்பிட்டுருக்கலாம், அல்லது ஆசாரியனேன்னு கூப்பிட்டுருக்கலாம். அகிமேலேக்குடைய பேரையும் சொல்லல. அகிமேலேக்கினுடைய அழைப்பு, அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஊழிய வம்சம், ஆரோனுடைய லேவி வம்சத்தில், லேவி கோத்திரத்தில் பிறந்தவர், ஆசாரிய ஊழியம் செய்கிறதற்கு பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததி, அந்த லேவி கோத்திரம். அந்த கோத்திரத்துக்கும் கர்த்தருடைய அந்த தெரிந்து கொள்வதற்கும் ஒரு மரியாதையும் இல்லை. தேவனுக்கு பயப்படாதவர்கள் தேவனுடைய ஊழியர்களை கனப்படுத்த மாட்டாங்க. அதை குறித்து நான் இன்றைக்கு கொஞ்சம்
உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய இங்கே சவுலுடைய வாழ்க்கையில தேவ பயம் இல்லாததுனால தேவ ஊழியர்களை குறித்த ஒரு மரியாதை இல்லை. கர்த்தருடைய ஊழியர்களை கனம் பண்றது இல்லை, அவங்களை அசட்டை பண்றது. அகிதூபின் குமாரனே கேள் அப்படிதான் அவர் கூப்பிடுறாரு. இத இன்னைக்கு நான் கொஞ்சம் அந்த காரியத்தை தொட விரும்புகிறேன். 1 பேதுரு 2வது அதிகாரம் 1 பேதுரு 2வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். பொதுவாக நம்ம எல்லாரையும் கனம் பண்ணோம். ஆனா 1 தீமோத்தேயு 5:17 நாம் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 17வது வசனம், நாம் நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். அந்த வர்தி ஆஃப் டபுள் ஹானர், 2 மடங்கு கனம் அப்படின்னா 2 வாட்டி பிரைஸ் லார்ட்னு சொல்றது இல்லை. அல்லது சில பேர் கன்னத்தில் 2 முத்தம் கொடுப்பாங்க. சில பேர் இந்தியாவுக்கு போகிற மாதிரி 4 முத்தம் கொடுப்பாங்க. போன் வாயாஜ் சொல்லி வழி அனுப்புறவங்க சில பேர் 4 முத்தம். அதில் வேற உங்கள் பையன் 4 முத்தம் கொடுக்கல, முண்ட மாதிரி என்கிட்ட பழகல, 2 முத்தம் மட்டும்தான் கொடுத்தான் அப்படிலாம் இந்த 2 முத்தத்துக்காக சண்டை போடுறவங்களாம் இருக்கிறாங்க. 4 வாட்டி இந்த கன்னத்துலையும் அந்த கன்னத்துலையும் கொடுக்கணும். இந்த ரெட்டிப்பான கணம்னா இந்த மாதிரி இல்லை. அது ஒரு ஒரு மரியாதை. ஒன்று இயேசு கிறிஸ்துவை பெற்ற தாயார், கடவுளுடைய தாயார்னு உயர்த்திட வேண்டியது. இல்லைன்னா மரியாதையே கொடுக்கறது கிடையாது. ஒன்று இருந்தா வச்சா குடுமி சரைச்சா மொட்டைன்ற மாதிரி மரியாதை கொடுக்க சொன்னா கடவுளுக்கு ஈக்குவலாக ஆராதிக்க வேண்டியது. இல்லைங்க அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னா காலில் போட்டு மிதிக்க வேண்டியது. ஒருத்தவங்கள என்னுடைய அப்பா சொன்னது என்னன்னா, நெருப்பு கிட்ட கை கொண்டு போற மாதிரி, ரொம்ப கிட்ட கொண்டு போனா நம்ம கை சுட்டுடும், நெருப்பு விட்டு ரொம்ப தூரம் போனா கை குளிரும். ஒரு கதகதப்பா ஒரு நெருப்பு கிட்ட கையை எந்த அளவுக்கு கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு கொண்டு போற மாதிரி ஒரு மனுஷர்கிட்ட பழகும் போது ஒரு அளவா, ரொம்ப பர்சனல் லைஃப்ல ரொம்ப தலையிடக்கூடாது, எல்லாத்துலயும் நம்ம மூக்க உள்ள விடக்கூடாது. அதே நேரத்தில் அது நம்ம கையை சுட்டுடும். நெருப்பு கிட்ட ரொம்ப உள்ள கையை எடுத்துட்டு போனா, ரொம்பவும் ஓவரா நம்ம அவங்கள கண்டுக்காம அசட்டை பண்ணா அது நம்ம கை குளிர்ந்து போகும். அந்த ஒரு பதமான ஒரு 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 நெருக்கம் அது மனித உறவுல ரொம்ப முக்கியமானது. அதே நேரத்தில் நம்ம அவங்கள இரட்டிப்பான கனம், குறிப்பா தேவ ஊழியர்களுக்கு, அது கடவுள் அந்த இருதயத்தை பார்க்கிறார். நம்ம மற்றவங்க நம்மளை கனப்படுத்தணும்னு ஊழியர்கள் எதிர்பார்க்க கூடாது. ஆனா ஊழியர்களை இரட்டிப்பான கனப்படுத்தணும்னு வேதம் சொல்லுது. அந்த அந்த நுட்பத்தை புரிஞ்சுக்கணும். ஊழியர்கள் என்ன சொல்லணும், நாங்க அற்பமான ஊழியர்கள், அப்பிரயோஜனமான ஊழியர்கள், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்கிறோம் அப்படின்னு ஊழியர்கள் சொல்லணும். ஆனா ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு, அவர்களுக்கு இரட்டிப்பான கனத்தை செய்யணும், இரட்டிப்பான கனத்திற்கு அவங்க பாத்திரராக என்ன வேண்டும் அப்படின்னு இந்த பக்கம் சொல்லி கொடுக்கிறார். அந்த பக்கம் சுய மகிமையை தேடாதீங்க, மனுஷரால் வருகிற மகிமையை தேடுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள், யோவான் 5:44, தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடுங்கள்னு இந்த பக்கம் ஊழியர்களுக்கு சொல்லித்தராரு. அவங்கள ரெட்டிப்பா கனப்படுத்துங்கன்றாரு. ஸோ அவங்கள மகிமைப்படுத்துங்கன்னு சொல்ல, அவங்கள கனப்படுத்துங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க, எல்லாரையும் கனம் பண்ணுங்க. இது நாம கற்றுக்கொள்கிற ஒரு முக்கியமான பாடம். அதை செய்ய கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு ஞானத்தை, பக்குவம் வேணும். அது ரொம்ப முக்கியம். நம்ம மற்றவங்களை கனப்படுத்துறோன்றதுல நம்ம அவங்க காலை கழுவுற மாதிரி நம்ம நம்மளை தாழ்த்தணும். ஆனா காலே விழுந்து கிடக்கிற மாதிரி அடிமையாகக்கூடாது. மனுஷரை குறித்து மேன்மையும் பாராட்டக்கூடாது, மனுஷருக்கு அடிமையும் ஆகக்கூடாது. இதுதான் நம்ம ஊழியத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய நுட்பம். அந்த ஒரு அந்த ஜூஸ்ட் மில்லியன் ஃப்ரெண்ட்ஸ்ல சொல்லுவாங்க, சமநிலை கிறிஸ்தவம். நான் அடிமையால ஆக மாட்டேன், ஆனா நான் என்னை நானே அடிமை ஆக்கினேன்னு பவுல் சொல்றாரு. அடிமை ஆகிறதுனா நான் ஆகுறேன், என்ன நானே அடிமையை ஆக்கி கொள்ளுகிறேன். ஆனா நீ என்ன அடிமை ஆக்காத, இன்னொருத்தவங்க என்ன அடிமை ஆக்கக்கூடாது, நானே என்ன அடிமை ஆக்கிக்கிறேன். நானே ஒரு அடிமையை போல
அவரே அடிமையின் ரூபம் எடுத்து வந்தது போல நானே என்னை தாழ்த்துறேன், கீழே இறங்கி நான் வேலை செய்யறேன். இயேசு கிறிஸ்து கால்களை கழுவுனது போல நான் காலை கழுவுறேன். ஆனா உங்களுக்கு நான் அடிமையாக மாட்டேன். அதே நேரத்தில் இவர் தான் அவர் தான் மனுஷரை குறித்து மேன்மையும் பாராட்ட மாட்டேன். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டணும். ஆனா நான் உங்களுக்கு ரெட்டிப்பான கனம் தரேன், அன்பு தரேன். ஆனா நான் அடிமையாக மாட்டேன். இந்த 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 இலக்கணத்தை நாம எவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிறோமோ நம்ம அவ்வளவு சீக்கிரமா மனுஷருடைய புகழ்ச்சிக்கு நாம் அடிமையாக மாட்டோம், மனுஷருடைய வார்த்தைகள்னால காயப்பட மாட்டோம். அதே நேரத்தில் மனுஷர்களுடைய வம்பு வார்த்தைகள், அவங்களுடைய காயப்படுத்துகிற வார்த்தையினால நாம புண்பட மாட்டோம். இப்போ தெளிவாக இருப்போம். அவங்கள குறித்து வெளியே நம்ம சொல்லுகிற வார்த்தைகள் பாராட்டுதல் வேற, அதே நேரத்தில் அவங்கள ரொம்ப புகழ்ந்து மற்றவங்ககிட்ட பேசுறது வேற. எந்த மனநிலையோடு நம்ம மற்றவங்களை பற்றி மற்றவங்ககிட்ட சாட்சி பகருவது, கர்த்தர் நாம் மகிமைக்காக சொல்றது வேற. ஆனால் ஒருத்தருக்கு சாம்பிராணி போட்டு ஐஸ் பிடிச்சி சோப் போட்டு காக்கா பிடிச்சி அவங்கள பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக நம்ம செய்கிறது தீய நோக்கம் பாவமா? அந்த இன்டென்ஷன் தான் முக்கியம், மோட்டிவேஷன். எந்த உள் நோக்கத்தோடு ஒரு காரியத்தை பேசுகிறோம் சொல்கிறோம், அது ரொம்ப முக்கியம். இங்கே சவுல் அகிமெலேக்கு என்கிற ஆசாரியன், கர்த்தருடைய பணிவிடையை செய்கிற ஆசாரியனை ஒரு மரியாதை இல்லாம ஆசாரியனாகிய அகிமெலேக்குன்னு கூப்பிட்டுருக்கலாம். அப்படி கூப்பிடாம அவர் அகிதூபின் குமாரனே அப்படின்னு ரொம்ப ஒரு அந்த வார்த்தையிலேயே ஒரு மரியாதை இல்லாம அவர் கூப்பிடுறாரு. அகிமெலேக்கையும் அவர் குற்றப்படுத்துறாரு. என்ன அகிமெலேக்கு குற்றப்படுத்துறாருன்னா, தாவீது சதி பண்றது போலையும் அந்த தாவீது பண்ற சதிக்கு அகிமெலேக்கு உடந்தையாய் இருந்ததாக சவுல் அகிமெலேக்கு குற்றம் சாட்டுறாரு. இதுல இருந்து நம்ம கற்றுக்கிற ஒரு சின்ன பாடம் என்னன்னா, நிறைய பேர் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறாங்கன்னா, அவங்க யாரை விரோதிக்கிறாங்களோ அப்படி விரோதிக்கிற நபர் அவர் யார்கிட்ட போய் பேசினாலும் அந்த மூன்றாவது நபரையும் அவங்க விரோதிக்க ஆரம்பிச்சு அவங்களையும் கொண்டு போடுறது கூட தயங்க மாட்டாங்க. தாவீது அகிமெலேக்கிட்ட பழகினாரு, போய் பேசினாரு. சவுல் தாவீதை பகைச்சதுனால தாவீது பேசி பழகின அகிமெலேக்கையும் பகைக்கிறது. சில பேருக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு பிடிச்சவங்களையும் இவங்களுக்கு பிடிக்காது. அது யாரா இருந்தாலும் சரி, அவர் ஒரு ஆசாரியன், ஒரு ஊழியர், அப்படி இருந்தாலும் சரி, நான் வெறுக்கிறால நீங்க எப்படி ஏத்துக்கலாம் அப்படின்வாங்க. மனைவிக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா கணவருக்கும் பிடிக்கக்கூடாது. என் மேல உங்களுக்கு அன்பு இருக்கா? இருக்குது. அப்பனா எனக்கு பிடிக்காத இந்த குடும்பம் உங்களுக்கும் பிடிக்கக்கூடாதுன்னு சில பேர். கணவருக்கு ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா அது மனைவிக்கும் பிடிக்கக்கூடாது அப்படின்வாங்க. இது சரியில்லை. அது ஒருவேளை உலக அன்புல, ஒரு மனித இரத்த உறவுல மனைவிக்கு பிடிக்காதவங்க எனக்கும் பிடிக்கக்கூடாதுப்பா, கணவரை கஷ்டப்படுத்தி வார்த்தையை பேசினவங்க எனக்கும் பிடிக்கக்கூடாதுன்னு ஒரு மனைவி நினைக்கிறது சரியா தவறா? இதுக்கு பதில் என்னன்னா, முதல்ல இயேசு கிறிஸ்து இடத்துல இருந்தாருன்னா இயேசு கிறிஸ்துக்கு அந்த நபரை பிடிக்குமா? என் கணவரை காயப்படுத்தி அந்த நபரை இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிக்குமா? பிடிக்கும். ஆனா என் கணவருக்கு பிடிக்கல. இப்ப கணவருக்கு பிடிக்காதனால எனக்கு பிடிக்க கூடாதா? இயேசுக்கு அந்த நபரை பிடிச்சதுனால எனக்கு பிடிக்கணுமா? என் மனைவியை காயப்படுத்திய நபரை நான் வெறுக்கணுமா நேசிக்கணுமா? இயேசுக்கு அந்த நபர் பிடிக்கிறாங்க, ஆனா என் மனைவிக்கு பிடிக்கல. அப்ப இயேசுக்கு பிடிச்சதுனால எனக்கும் பிடிக்குங்க. இதுதான் ஒரு சீடனுக்கு, ஒரு சீஷர்களுக்கு இருக்க வேண்டிய மனநிலை. இப்படி இருக்கிறதுனால மனைவிக்கோ கணவருக்கோ தற்காலிகமா உங்களுக்கு என்னை விட உங்களுக்கு அவங்க தான் முக்கியமா போயிட்டாங்கன்னு சொல்றதுக்கு பதிலா உங்களுக்கு என்னை விட இயேசுதான் முக்கியமா போயிட்டாரா என்கிற அந்த நிலைக்கு அந்த அன்பை புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா அது வேற வழி இல்லை. நம்ம அவங்கள்ட்ட அன்பா தான் சிரிச்சு பேசணும். இங்க எனக்கு என் பிள்ளைங்களை அவமதித்தவர்கள், என் உறவை, என் அப்பா அம்மாவை, என் மனைவி, என் கணவரை அவமதித்தவர்களை கூட எனக்கு பிடிக்க தான் செய்யும். அப்படி இருக்கிறது தான் கிறிஸ்தவம், இதுதான் வேதம், இப்படிதான் இருக்கணும். சவுல் போன்றவர்களுக்கு எப்படி இருக்கும்னா, தாவீதை எனக்கு பிடிக்கல, தாவீதுக்கு பிடிச்ச அகிமெலேக்கு எனக்கு பிடிக்காது, அகிமெலேக்கு வெட்டு, அகிமெலேக்குடைய குடும்பத்தாரை வெட்டு, அவங்க எல்லாம் சாகணும். அவங்களுக்கும் சவுலுக்கும் என்ன பகை? ஒரு பகையும் கிடையாது.
அப்பயும் அவங்கள வெட்டணும்? இல்ல அவங்க தாவீதோட பழகிட்டாங்க, இல்ல தாவீது அங்க பழகிட்டாரு, அதனால அவங்களையும் வெட்டுவேன். இது சவுலுடைய புத்தி. நம்ம புத்தி எப்படி இருக்கு? என் கல்யாணத்துக்கு வரல, என் கல்யாணத்துக்கு வராதவங்க கல்யாணத்துக்கு நான் போக மாட்டேன். இது முதல் நிலை. அடுத்து, என் கல்யாணத்துக்கு இவங்க வந்தாங்க, ஓகே, ஆனா அவங்க எனக்கு பிடிக்காதவங்க கல்யாணத்துக்கும் அவங்க போனாங்க. அங்க போனதுனால அவங்கள எனக்கு பிடிக்காது. இது ரெண்டாவது நிலை. மூணாவது, எனக்கு பிடிக்காதவங்களை நீங்க எப்படி ஏத்துக்கிட்டீங்க, அதனால உங்களையும் எனக்கு பிடிக்காது. இப்போ எந்த அளவுக்கு வெறுப்பு அப்படியே வட்ட வட்டமா அது அடுத்த கட்டத்துக்கு போகுது. அது ஒரு தனி பகை, அது குடும்ப பகையாகி, குடும்ப பகை அது ஜென்ம பகையாகி, பரம்பரை பகையாகி, ஊர் பகையாகி. இதெல்லாம் தேவையா? வாழ்க்கையே வாழ போறது கொஞ்ச நாள். எவ்வளவு பேரை தான் வெறுத்துக்கிட்டு இருக்க போறோம்? எல்லாரையும் காரணம் இல்லாமல் பகைச்சு வெறுத்து சிரிக்க முடியாம கடைசியா சீக்கிரத்திலேயே ரொம்ப வயசான ஒரு தோற்றம், ரத்த அழுத்தம், கோபம், தூக்கம் இல்லை, கெட்ட கனவு, எல்லாருக்கும் ஒதுங்கி தனி மரம் தோப்பாகாத மாதிரி கடைசியா நம்மளை நாமளே தற்கொலை தான் பண்ணிக்கலே ஒழிய மற்றவங்கள நம்ம வெறுக்கிறவங்களா மாறிடுவோம். அதாவது யோவான் 1 யோவான்ல அந்த ஒரு வசனம் வரும், அது இங்க சொல்றது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். அன்பு இல்லாதவங்க யார்? 1 யோவான் 3:15. 1 யோவான் 3:15. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன்னா யாரு? டெரரிஸ்ட், தீவிரவாதி, ஒரு மனித வெடிகுண்டு, ஒரு கழுத்தை அறுத்து தலையை தனியா எடுக்கிற ஒரு மனுஷன். ஒரு தீவிரவாதி பக்கத்துல உட்காந்து சாப்பிடுவோமா? ஒரு டெரரிஸ்ட் கூட தூங்குவோமா பக்கத்துல? ஆனா பைபிள்ல போட்டிருக்கு, மனுஷ கொலைபாதகன், தீவிரவாதி யாரு, மனித வெடிகுண்டு யாரு? தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். ஒரு தீவிரவாதி கூட போய் பிரைஸ் தி லார்ட் பிரதர்னு சொல்லுவோமா? அப்ப யார் தீவிரவாதி, யார் மனுஷ கொலைபாதகன்? தன் சகோதரனை பகைக்கிற எவனும். தன் சகோதரனை பகைக்கிறதே மனுஷ கொலைபாதகன். தன் சகோதரனை பகைக்கிறதுனால அந்த சகோதரன் யாருகிட்ட எல்லாம் பழகிறானோ அவங்க எல்லாரையும் பகைப்பேன் அப்படின்னு சவுல் இருந்தார். சவுலை தான் சொல்றேன். சவுல் போன்ற ஆவி இன்னும் நான் எவ்வளவு பகைக்க முடியும்? இது நல்லது இல்லை, அதை மாத்திக்கிறது நல்லது. அது ஒரு சமாதானத்தை தரும். அடுத்தது, இந்த அகிமேலேக்க அவர் குற்றப்படுத்தினதுனால ஒரு விதமான தமிழ்ல நீதி விசாரணைன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விசாரணையும் இல்லை, உடனே ஒரு அவசரமான தீர்ப்பு. இது சவுலுக்கு ரொம்ப ஒரு பழக்கமானது. 1 சாமுவேல் 14வது அதிகாரத்துல வாசிக்க முடியும். அங்கேயும் இதே மாதிரி தான் உடனே ஒரு தீர்ப்பு வழங்குறாரு. யோனத்தான் சாக வேண்டும் அப்படின்றாரு. ஏன்னா யாரையும் நான் சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருந்தேன், யோனத்தான் அவசரப்பட்டு தேனை சாப்பிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி உடனே தீர்ப்பு வழங்குறது. அதுவும் 2வது ஒரு குணம், அதாவது உடனடி தீர்ப்பு. எதுவுமே நிதானமா யோசிச்சு தூங்கி அடுத்த நாள் ஒரு தீர்ப்பு, ஒரு யோசனைக்கு வருவோம், ஒரு தீர்மானம் எடுப்போம். தீர்ப்புன்றதை விட ஒரு தீர்மானத்துக்கு வருவோம், ஒரு முடிவு எடுப்போம். என்ன செய்யலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ கோபமா இருக்கிற நிலையில இருக்கிறேன், இப்போ உடனே எதுவும் சொல்லல, வார்த்தையை விடல, கவனமா இருந்து கொஞ்சம் ஆற போட்டு. அப்படி இல்லை, சவுலுடைய ஆவி கொண்டவர்கள் உடனடி தீர்ப்பு. என்ன தீர்ப்பு? மரண தண்டனை. சவுல் இந்த அகிமேலேக்க கூப்பிடுறாரு. 1 சாமுவேல் 22:12. அகிதூபின் குமாரனே கேள், மரியாதை இல்லாம ஊழியர்கள்ட்ட பேசுறது. அவன் இதோ இருக்கிறேன் என்று ஆண்டவனே என்றான். அப்பொழுது சவுல் அவனை நோக்கி, 13வது வசனம், நீயும் ஈசாயின் மகனும் எனக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண அவன் எனக்கு விரோதமாக எழும்பும்படிக்கு நீ அவனுக்கு அப்பமும் பட்டயமும் கொடுத்து தேவ சந்நிதியில் அவனுக்காக விசாரித்தது என்ன என்றான். அகிமேலேக்கு ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் தாவீதைப் போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனுமாய் இருக்கிற உண்மை உள்ளவன் யார்? இன்றைய தினம் அவனுக்காக தேவ சந்நிதியில் விசாரிக்க தொடங்கினேனோ அது எனக்கு தூரமாயிருப்பதாக. ராஜா தம்முடைய அடியானாகிய என் மேலாகிலும் என் தகப்பன் வீட்டாரில் எவன் மேலாகிலும் குற்றம் சுமத்த வேண்டாம். உம்முடைய அடியான் இவைகளிலெல்லாம் ஒரு சிறிய காரியமாகிலும் பெரிய காரியமாகிலும் அறிந்திருந்ததில்லை என்றான். ராஜாவோ, உடனே அகிமேலேக்கே,
நீயும் உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் சாகவே சாக வேண்டும் என்றான். அவர் எவ்வளவு அழகா விளக்கமா சொல்றாரு. அதெல்லாம் கிடையாது, நீ சாகவே சாக வேண்டும். வீட்டுக்கு வரமாட்டேன், வாசப்படி மிதிக்க மாட்டேன், கை நனைக்க மாட்டேன், செத்தாலும் வரமாட்டேன், செத்ததுக்கு அப்புறம் இப்படி வர முடியும். இந்த மாதிரி கோபமான வார்த்தைகள், அந்த ரேஷா அப்படியே தீர்ப்பு வழங்குறது, தீர்மானம் எடுக்கிறது, முடிவு கட்டுறது, இதெல்லாம் கடைசியா அவமானப்பட்டு போறது நாமளா தான் இருக்கும். இந்த மாதிரி பேசலாம். அவசரப்படாம நாமும் நிறைய அந்த மாதிரி அவசரப்பட்டு பேசியிருப்போம். நாமும் அவசரப்பட்டு நிறைய தீர்மானங்கள் எடுத்திருப்போம். இனிமேலாவது 2024 இன்னும் கொஞ்சம் ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். இன்னும் கொஞ்சம் பொறுமையா, கொஞ்சம் வீரம் இருக்கணும், அதே நேரத்தில் கொஞ்சம் ஈரமும் இருக்கணும், கொஞ்சம் சாஃப்டா, கொஞ்சம் கைண்டா. வயசு ஏறுதில்ல, உடம்பு முடியல, மூச்சு வாங்குதில்ல, முன்ன மாதிரி படிக்கட்டு ஏற முடியல, முட்டி வலிக்குதில்ல. அப்படி உடம்பு பலவீனப்படும் போதாவது மனம் பலன் அடையணும். உடல் நல்லா ஆரோக்கியமா இருக்கும்போது தான் மனுஷன் மனபலம் இருக்காது, மனசுல ஒரு தெளிவு இருக்காது. ஏன்னா அவங்க உடம்ப நம்பிட்டு இருப்பாங்க. உடம்பு பலவீனப்படும் போதாவது கொஞ்சம் ஞானம் வளரணும், கொஞ்சம் புத்தி வளரணும். அப்படி வளர்ந்து அவசரப்பட்டு இனிமேல் இந்த 2024 இனிமேலாவது இந்த வருஷத்துல இருந்தாவது அவசரப்பட்டு எதுவும் சொல்லாம, அதுக்குன்னு சோம்பேறித்தனமா சொல்றேன்னு சொல்லாமலே மறந்து போய் பிரச்சனை என்னன்னே தெரியாம கடைசியா அந்த நிலைமைக்கும் போயிடாம, அது காலம் எதுல காலம் தாழ்த்துறது, அதுல காலம் தாழ்த்தி, கோபப்படுறதுல காலம் தாழ்த்தி. அதனாலதான் கோபிக்கிறதுக்கு தாமதமாக, கேட்கிறதுக்கு தீவிரம், ஆனா கோபிக்கிறதுக்கு தாமதம். லேட்டா கோபப்படலாம், அப்புறம் கோபப்படுறாங்க, நாளைக்கு கோபப்பட்டுக்கிறேன். அந்த பழக்கம் இருக்குல்ல, அது ரொம்ப ஜாலியான ஒரு பழக்கம். இந்த மனுஷனுக்கு கோபமே வராதா? மோசையை பார்த்து சொன்னாங்க, அவர் நீடிய சாந்தம் உள்ளவர். அவ்வளோ ஒரு சாந்தம், அவ்வளோ ஒரு, ஏன்னா கோபப்படுத்துற மனுஷர்கள்ட்ட தான் சாந்தமா இருக்க கத்துக்க முடியும். அதனால நம்ம இவ்வளவுக்கு அளவு அமைதியா, அப்புறம் கோபப்படலாம், 1 மணி நேரம் கழிச்சு கோபப்பட்டுக்கலாம். இந்த மனநிலையை நம்ம வளர்த்து கொள்ள நாம இந்த பகுதியில் நம்ம கற்றுக்கொள்றோம். இந்த இந்த தீர்ப்பு, உடனடி தீர்ப்பு வழங்குறத நம்ம தானியேல் 2வது அதிகாரம் வசனங்கள் 5-12, தானியேல் 3வது அதிகாரம் 19வது வசனத்துல வாசிக்க முடியும். தானியேல் காலத்துல அந்த பாபிலோனிய ராஜாவுக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவையும் கனவனுடைய அர்த்தத்தையும் சொல்லலன்னா பாபிலோன்ல இருக்கிற எல்லா ஞானிகளையும் நான் கொலை செஞ்சிருவேன்னு சொல்லி அந்த மனுஷன் சொன்னார், அந்த ராஜா. அதே போல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினியில போடும் போதும் அக்கினி 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவிட்டார். அதாவது முட்டாள்தனமான உத்தரவுகள். ஏரோது ராஜா 2 வயசு குழந்தைலாம் சாகடிக்க சொல்றது, கோபத்துல பேசுற எடுக்கிற தீர்மானங்கள் ரொம்ப ஞானம் குறைந்த, ஞானமற்ற, ஒரு புத்தியற்ற தீர்மானங்கள் தீர்ப்பாதான் இருக்கும். 2 வயசு குழந்தையெல்லாம் போய் ஒரு ராஜா ராணுவ படை அனுப்பி தன் நாட்டில் இருக்கிற குழந்தைகள்லாம் எந்த ராஜாவும் சாவடிப்பாங்களா? இங்க தானியேல் காலத்துல இந்த பாபிலோனிய ராஜா நெருப்பே கொதிக்குது, அது எதுக்கு 7 மடங்கு அதிகமாக்கணும்? அது என்ன காட்டுன்னா 7 மடங்கு முட்டாள் தான் ஆகிறது. 7 மடங்கு நெருப்ப அதோடைய ஹீட்டை கூட்டுங்கன்னு சொல்றது என்ன அர்த்தம்? அது சூடான மனநிலை கொண்டவங்க 7 மடங்கு முட்டாள் ஆயிடுவாங்கன்னு அர்த்தம். அப்போஸ்தலர் 12:19 பேதுரு சிறைச்சாலையை விட்டு தப்பிச்சதுனால ஏரோது என்ன பண்றாருன்னா, அங்க அந்த காவல்காரங்க எல்லாரையும் விசாரித்து அவங்களை கொலை செய்யும்படி அவர் கட்டளையிடுறாரு. இந்த கோபத்தில் எடுக்கிற தீர்மானங்கள் முடிவுக்கு இந்த தானியேல் 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் அப்போஸ்தலர் 12 ஒரு உதாரணம். அப்ப இங்க இந்த 1 சாமுவேல் 22 நீனும் உன் வீட்டார் அனைவரும் சாகவே சாக வேண்டும் என்று சவுல் சொன்ன உடனே ராஜா என்ன சொல்றாரு? 17வது வசனம் 1 சாமுவேல் 22:17. பின்பு ராஜா தன் அண்டையிலே நிற்கிற சேவகரை நோக்கி, நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்லுங்கள். தனக்கு கொலைவெறி பிடிச்சது இல்லாம தன்னுடைய மக்கள் அவங்களுக்கும் கொலைவெறியை தூண்டுறது. நடுவில் இந்த வார்த்தைகளை சிந்திக்கும் போதே நடுவில் அப்படியே நூல் போல அப்படியே சைடில் ஒன்று சொல்லிக்கிட்டே போறேன். தனக்கு பகை இருக்குன்னா அது பிள்ளைங்கள்ட்டையும் அதை கொளுத்தி விடுறது. பிள்ளைங்களுக்கு முன்னாடி ஆவேசப்பட்டு கோவப்பட்டு பேசுறது. ஒரு காலத்துல பிள்ளைங்க கோவப்பட்டாங்க, அப்பா அம்மா கோவப்படாதப்பா நல்லது இல்லப்பான்னு சொன்னது போய் இப்ப அப்பா அம்மா கோவப்பட்டு பிள்ளைங்க சொல்றாங்க, அப்பா கோவப்படாதீங்கப்பா, அம்மா கோவப்படாதீங்கம்மா, படிச்சுக்கிட்டு இருக்கிறம்மா, தலை வலிக்குது,
ஏதாவது ஒரு ஃபோன் வீட்டுக்கு வந்துச்சுன்னா போதும், மூக்கு வேர்த்து கோவப்பட்டு மனைவி பிள்ளைங்களாம் வந்து சொல்ல வேண்டியதா இருக்கும். அது அமைதியா பேசுங்க, கத்தாதீங்க, ஏன் இப்படி கத்தி பேசுறீங்க. அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு இங்க கண்ட்ரோல் மீறி கலவரம் மாதிரி ஒண்ணுமே இல்லை. தனியா இருந்துட்டு போன்ல கத்திட்டு இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்தா எவ்வளவு பரிதாபமா இருக்கு. அந்த காலத்துல வந்து அவங்க வந்து ஊர் கலவரத்துல ஆளுக்கு ஒரு அருவாளை தூக்கிட்டு போய் வெட்டுவாங்க, சண்டை போடுவாங்க, மற்றவங்களாம் தடுப்பாங்க. போனை வச்சுக்கிட்டு ஒரு மனுஷன் கத்திக்கிட்டு இருப்பாங்க. போனை வச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு அதை அடக்க வேண்டியதா சூழ்நிலை போயிருக்கு. அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு மனநோயாளியா மாறிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. எல்லாரும் இந்த குளிர் நாட்டுல வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறதுனால, சாப்பிட்றதும் வெளியே போறதும் வர்றதுமா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அந்த கோபத்தை யார்கிட்டயாவது காட்டணும், மட திறந்த மாதிரி காட்டணும். யார்கிட்ட காட்டுறது? மனைவி கிட்ட பாக்ஸிங், கணவர்கிட்ட போட்டு மிதிக்கிறது, நீ சர்ப்பத்தின் மேலும் வெறியன் பாம்பின் மேலும் மிதித்து நடப்பாயின்றத போட்டு மனைவி கணவரை போட்டு மிதிக்கிறது, பிள்ளைங்களை அடிக்கிறது, இந்த மாதிரி வார்த்தையால கொல்றது. இது என்ன பண்றதுன்னா, இவரு ராஜா சவுல் வந்து சேவகரை பார்த்து நீங்க போய் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்லுங்கள். இதுல வேற 1 சாமுவேல் 22:17 கர்த்தருடையன்ற வார்த்தை கொட்டை எழுத்துல எழுதிருக்கு. கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்லுங்கள்னு ஒரு ராஜா போய் சொல்லுவாரா? எந்த அளவுக்கு அந்த ஆவிக்குரிய மரணம், கொலை வெறி மற்றவங்க மேலேயும் அதை திணிக்கிறது. அப்படி சொன்ன உடனே அவர்கள் கையும் தாவீதோடு இருக்கிறது, அவன் ஓடி போகிறதை அவர்கள் அறிந்திருந்தும் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றான். ராஜாவின் வேலைக்காரரோ கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்ல தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை. But Saul's men refused to kill the Lord's priest. என்னையா இந்த மனுஷன், அந்த மனுஷனுக்கு தான் புத்தி பேதலிச்சு போயிருக்குன்னா நம்மளையும் வந்து போய் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்லுன்னு நம்மளால ரத்தப்பழிய வேற சுமத்துறாரு. இது கர்த்தருக்கு விரோதமான செயல். குற்றமற்ற ரத்தத்தை சிந்துறதுக்கு அந்த மனுஷன் தாவீதுக்கு பின்னாடி பின்தொடர்ந்து போறாருன்னா ஓகே, தாவீதை பிடிக்க சொன்னா ஓகே. கர்த்தருடைய ஆசாரியர்கள் அவங்க என்ன பண்ணாங்க? அவங்கள போய் கொலை பண்ண சொல்லி, இப்பதான் அமாவாசை விருந்து நடந்தது, சமாதான பலி விருந்து நடந்தது. கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி மாதந்தோறும் மாத பிறப்புல அமாவாசையில அங்க பலி விருந்து நடந்தது, ஆசாரியர்கள்லாம் பலியிட்டாங்க. அந்த ஊழியர்களே கொலை பண்ண சொல்றாரு. அப்படின்னா எவ்வளவு ஒரு வினோதமான ஒரு கட்டளை. இப்படிப்பட்ட வினோதமான கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய அவசியம் இல்லை. அடுத்த ஒரு காரியம் என்னன்னா, கீழ்ப்படிதல் என்பது நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஆனா எதற்கு கீழ்ப்படுகிறோம், யாருக்கு கீழ்ப்படுகிறோம், அது ரொம்ப முக்கியம். சவுலுக்கு யார் சிநேகிதர் யார் பகைஞர்னு வேறு பிரிக்க தெரியல. தாவீத சிநேகிதர் நான் நினைக்க வேண்டியவரை பகையாளியா நினைச்சாரு. கர்த்தருடைய ஆசாரியர்களை ஒரு பகையாளியா நினைக்கிறாரு. தோகைக்க சிநேகிதனா நினைக்கிறாரு. கொளுத்தி விடுற மனுஷனை கூட வச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆனா நேசிக்க வேண்டிய ஆளை பகைக்கிறார். முதுகுல தட்டி கொடுக்க வேண்டிய ஆளை நெஞ்சில கையில வச்சு தள்ளி விடுறாரு. இந்த மாதிரி தேவ பயம் இல்லாதவர்கள் யாரு பகைக்கணும் அல்லது யாரை சிநேகிக்கணும்னு வித்தியாசம் தெரியாது. அதான் நம்மளுக்கு பகைக்க சொல்லி வேதம் சொல்லல. அதாவது நமக்கு பகைஞர் யார், நம்மை விரோதிக்கிறவர்கள் யார் அப்படி சொல்றேன். நாம யாரை பகைக்கணும்னு சொல்லக்கூடாது. நம்மளை பகைக்கிறவர்கள் யார், நம்மை நேசிக்கிறவர்கள் யார், அதை வேறு பிரிச்சு பார்க்க தெரியலன்னா நம்மை விரோதிக்கிறவர்கள் நேசிச்சுட்டு இருப்போம். அது நல்லதுதான். நம்ம வந்து சத்துருக்களை சிநேகிக்கணும். சத்துருன்னு தெரிஞ்சு சிநேகிச்சா வேற. அவன் நம்மளை ஏமாத்துறான், நம்மளை அவன் விரோதிக்கிறான், வஞ்சிக்கிறான், நம்மளுக்கு சூழ்ச்சி பண்றானே தெரியாம வெகுளித்தனமா நம்ம வந்து ஏமாந்து போகக்கூடாது. ஏமாற்றுவது பாவம், ஏமாந்து போவது பாவம் அல்ல. ஆனா அது ஒரு பரிதாபமான நிலை. ஸோ நம்மளை பகைக்கிறவர்கள் யார் என்று தெரிந்து கொண்டு, இவங்க நம்மளை பகைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நேசிக்கிறது வேற, பகைக்கிறாங்கன்னே தெரியாம அவங்கள நம்ம வந்து அவங்களுக்கு தோழர்களாக இருப்பது ஆபத்து, நமக்கு தான் ஆபத்து. அதனால இங்க அந்த சவுலுடைய கண்கள்ல எல்லாரையும் அவர் வந்து எதிரியா பார்க்கிறாரு. அவர் வந்து தாவீதை எதிரியா பார்க்கிறாரு. அங்க ஆசாரியர்களை அகிமேலேக்கு தாவீதை சந்திச்சு பேசினாரு, அப்பம் கொடுத்தாரு, பட்டயம் கொடுத்தாரு. பகைக்கிறதுக்கு சவுல் பக்கத்துல ஒரு நியாயம் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனா அகிமேலேக்குடைய குடும்பத்தார் அந்த ஆசாரியர்கள் என்ன பண்ணாங்க? அகிமேலேக்கு சொந்தக்காரங்களா இருக்கிறனால அவங்களையும் பகைக்கிறது. இது எப்படி இருக்குன்னா,
எதிரி வீட்டு நாய்க்குட்டியும் பாய்க்கிற மாதிரி. நான் ஒருத்தர் பாய்க்கிறேன், அவங்க வீட்டில் இந்த நாய் வளர்க்குறாங்க, அந்த நாயை கண்டாலே எனக்கு பிடிக்காதுங்க, அந்த நாயை பார்த்தாலே கல்லால் அடிக்கணும். இந்த மாதிரி எல்லாம் கோபத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு கண்டவங்கட்டையும் கோபத்தை காட்டக்கூடாது. சம்பந்தமே இல்லாத பச்சை குழந்தைகிட்ட நீ அந்த குடும்பத்து பையனா, அந்த குடும்பத்து குழந்தையா அப்படின்னு அந்த 2 வயசு குழந்தைகிட்டலாம் கோபத்தை காட்டுவாங்க. சில பேர் நறுக்குன்னு கிள்ளி விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஆள்லாம் இருக்கிறாங்க. குடும்ப பகைய பச்சை குழந்தை கிள்ளி விட்டு அழ வச்சு அதுல சந்தோஷப்பட்டுக்குவாங்க. நான் சவுலை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன். நீங்க யாத்ரா 1வது அதிகாரம் 17வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா, அங்க எகிப்துல பார்வோன் ஒரு தீர்மானம் போடுவார். இந்த மாதிரி யூத பெண்கள், எபிரேய பெண்கள் பிரசவிக்கும் போது ஆண் குழந்தைகளை கொண்டு போடணும்னு மருத்துவச்சிகளுக்கு அவர் சொல்லுவார். ஆனா அங்க அந்த மருத்துவச்சிகள் ராஜாவினுடைய பார்வோனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. 1 சாமுவேல் 14:45 யோனத்தானை காப்பாற்றுவதற்காக இதே சவுலுடைய ஊழியர்கள் அங்க சவுலுக்கு கீழ்ப்படியாம போயிடுவாங்க. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 19வது வசனத்துல நமக்கு அதுக்கு ஒரு பதில் கொடுக்கப்பட்டிருக்கு. யாருக்கு கீழ்ப்படியணும், எதுக்கு கீழ்ப்படியணும், அவங்க நமக்கு மேல அதிகாரியா இருக்கிறாங்கன்றதுக்காக கண்டதுக்கும் கீழ்ப்படியக்கூடாது. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 19வது வசனம். பேதுரும் யோவானும் அந்த அவங்க காலத்தில் இருந்த அந்த வேதபாரர்களுக்கு, பரிசேயர்களுக்கு, ஆலய தலைவர்களுக்கு என்ன சொல்றாங்க? தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். Do you think God wants us to obey you rather than him? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதா, உங்களுக்கு கீழ்ப்படுகிறதா? தேவனுக்கு செவி கொடுக்கிறதா, உங்களுக்கு செவி கொடுக்கிறதா? உங்களுக்கு செவி கொடுக்கறதுனால நாங்க கர்த்தரை அவமதித்தால் அப்படிப்பட்ட கீழ்ப்படுதலே எங்களுக்கு வேண்டான்றாங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வசனம் எனக்கு ரொம்ப புதுமையா இருந்தது. எபேசியர் 6வது அதிகாரம், எபேசியர் 6வது அதிகாரம் 1 வசனம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். ஒரு வீட்டில் ரூம் எல்லாம் கலைஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு அப்பா அம்மா வந்து சொல்றாங்களாம், ரூம் எல்லாம் கலைஞ்சிருக்குப்பா, அடுக்குப்பா அப்படின்னா, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். இப்போ என்ன, இப்போ கலைஞ்சிருக்கிறதுனால என்ன, அது நன்மைக்கு எதுவாக நடக்கும் அப்படின்னு ஒரு பிள்ளை பேசுனா அந்த அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? பைபிள் கற்றுக் கொடுத்ததே நான் தான். பைபிள் தெரியுன்றதுக்காக எந்த வசனத்தை எங்க பயன்படுத்துறதுன்னு தெரியாம சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும்பா, கலைஞ்சிருக்குன்னா அது நன்மை தான், விட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னா என்ன பதில் சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. எபேசியர் 6:1 உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். ஒரு காலத்துல திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மனைவி அவங்க வந்து செய்த தியாகங்கள், குடும்பத்துக்காக அவங்க எடுத்த செயல்கள், அதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஒரு தியாகம், குடும்ப பாரத்தெல்லாம் இந்த வாலிப வயதுல இந்த பெண்மணி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நினைத்த காலம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, இவ என்னை மதிக்க மாட்டா அப்படின்னு ஒரு கணவன் சொன்னா எப்படி இருக்கும்? குடும்ப பாரத்தை, அதே குடும்ப பாரத்தை திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மனைவி எடுத்தா, இவ நம்மள மதிக்க மாட்டாளோ, நம்மளுக்கு மீறி ஒரு மிதமிஞ்சி செய்யறாளே அப்படின்னு ஒரு கணவன் அப்ப நினைச்சது என்னது? தியாகம். இப்ப பாக்குறது என்னது? இது ஒரு மிதமிஞ்சிய செயல் அப்படின்ற ஒரு பார்வை. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய பார்வை மாற ஆரம்பிக்குது. எபேசியர் 6:1 பிள்ளைகளுக்கு சொல்லப்படுறதுன்னா கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இதை வந்து இங்கிலீஷ் பைபிள் எப்படி எழுதியிருக்கு? சில்ட்ரன் obey your parents who belong to the Lord. கர்த்தருக்கு உரியவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கு. லிவிங் டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்னா, சில்ட்ரன் obey your parents because you belong to the Lord. நீங்கள் கர்த்தருக்குட்பட்டபடியினால் பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள். NIV எப்படி இருக்குன்னா, சில்ட்ரன் obey your parents in the Lord. கர்த்தருக்குள் பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள். தமிழ்ல நம்ம வாசிக்கிறபடி. பேசிக் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் BBE அதுல எப்படி இருக்குன்னா, சில்ட்ரன் do what is ordered by your fathers and mothers in the Lord. கர்த்தருக்குள் உங்கள் தகப்பனும் தாயும் என்னென்னத்தை உங்களுக்கு கட்டளை இடுறாங்களோ அது எல்லாத்துக்கும் கீழ்ப்படிங்க. அதுல எனக்கு அந்த லிவிங் டிரான்ஸ்லேஷன் வெர்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா, obey your parents because you belong to the Lord. நீங்கள் கர்த்தருக்கு உட்பட்டு இருப்பதால், நீங்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறதுனால் பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள். அல்லது கீழ்ப்படியும் போது கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். obey your parents in the Lord. இதை அப்படியே நம்ம எபேசியர் 5:22 வரலாம். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள்.
இங்க மனைவிகளுக்கும் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, சப்மிட் யுவர் ஹஸ்பண்ட் ஆஸ் டு த லார்ட். உங்க சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அதுல ஏன் சொந்த புருஷன் போட்டிருக்கு, வாடகை புருஷன் இருக்காங்களா அப்படின்னா, மற்றவங்களுடைய புருஷனுக்கெல்லாம் உட்காந்து கீழ்ப்படிஞ்சிட்டு இருந்தது போதும், உங்க சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிவாங்க. நான் பல குடும்பமா சில ஊர்களுக்கு போகும்போது, நானும் மனைவி போகும்போது பார்த்ததை சொல்றேன். அதாவது என்னன்னா, சாப்பாடு பரிமாறும் போது அவங்க அநாகரிகமாலாம் பரிமாறுவாங்க. ஆனா வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு பிச்சைக்கார மாதிரி கணவரை நடத்துவாங்க. மற்ற மனுஷர்களுக்கு பரிமாறும் போது அநாகரிகமா பரிமாறுகிற பெண்மணிகள் இருக்கிறாங்க. ஆனா கணவனுக்கு பரிமாறும் போது எடுத்து போட்டு போயா, சாப்பிட்டு போயான்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. இங்க என்ன பாயிண்ட் என்னன்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல கீழ்ப்படியும், as to the Lord. இதை குறித்து டேவிட் கூசிக் அப்படின்ற மனுஷன் ரொம்ப அழகா ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். சப்மிஷன் அப்படின்னா என்னன்னா, அது இன்ஃபீரியாரிட்டி கிடையாது, இதோ கீழே நிக்கிற ஒரு இடம் இல்லை. சப்மிஷன்னா இட் டஸ் நாட் மீன் சைலன்ஸ், அமைதியா இருக்கிறது இல்லை. சப்மிஷன்னா என்ன, சப் மிஷன், SUB, சப் மிஷன். எனக்கு ஒரு மிஷன் இருக்கு. There is a mission for the Christian marriage and that mission is obeying and glorifying God. ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்திற்கும் ஒரு மிஷன் இருக்கு, ஒரு பணி இருக்கு. என்னது, தேவனுக்கு கீழ்ப்படிவதும் தேவனை மகிமைப்படுத்துவதும். அதுதான் இங்க கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல, அவரை மகிமைப்படுத்துவது போல, அவருக்கு கீழ்ப்படிவது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். மனைவி என்ன சொல்றாங்கன்னா, the wife says, I am going to put myself under that mission. கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது தான் ஒரு மிஷன். கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நோக்கம், பணி. அந்த பணிக்கு நான் என்னை கீழ்ப்படுத்துகிறேன். அவரை மகிமைப்படுத்தணும், அவருக்கு நான் கீழ்ப்படிணும், கர்த்தருக்கு. That mission is more important than my individual desires. எனக்கு இருக்கிற சுய விருப்பங்களை விட தேவனை மகிமைப்படுத்தி தேவனுக்கு கீழ்ப்படுகிற மிஷன் தான் எனக்கு மிக முக்கியமானது. I am not putting myself below my husband. என் கணவருக்கு கீழே என்ன வைக்கல. I am putting myself below the mission God has for our marriage, for my life. எங்கள் குடும்பத்திற்கு, எங்கள் திருமணத்திற்கு, என் வாழ்க்கைக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த மிஷன் என்னது, அவரை மகிமைப்படுத்தணும், அவருக்கு கீழ்ப்படியணும் என்கிற அந்த தரிசனத்திற்கு நான் என்னை கீழ்ப்படுத்துகிறேன். மேரேஜ் இஸ் a ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப். திருமணம் என்பது கணவன் மனைவி உறவு, ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு உறவு. as to the Lord, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல, அந்த வார்த்தைக்கு டேவிட் கூசிக் என்ன விளக்கம் கொடுக்கிறாருன்னா, it means that the motive of our submission must be obedience and respect to Jesus instead of obedience and respect to a husband. கணவனுக்கு கீழ்ப்படிந்து கணவனை மதிக்கிறதை விட இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து இயேசுவை மதிக்கிறவர்களாக இருந்து கீழ்ப்படிதல் இருக்க, அது ஒரு வரம்பு எல்லைக்குட்பட்டு நாகரிகமாக தேவனை மகிமைப்படுத்தும் விதத்தில், தேவனுக்கு கீழ்ப்படுகிற விதத்தில் கணவனுக்கு கீழ்ப்படுகிறதாக இருக்கும் அப்படின்னு டேவிட் கூசிக் அவர் எழுதியிருக்கிறார். இந்த இந்த சின்ன ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ளணும். அதுக்கு முந்தின வசனத்திலே அந்த ரகசியம் இருக்கு. எபேசியர் 5:22, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். எபேசியர் 5:22. அதுக்கு முந்தின வசனமே என்ன போட்டிருக்கு, எபேசியர் 5:21, தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஸோ அதனால மனைவி கணவருக்கு கீழ்ப்படினோம், கீழ்ப்படுறாங்க, கீழ்ப்படிய வேண்டும். ஆனா எபேசியர் 5:21 போட்டிருக்கு, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிங்கள். கணவனும் மனைவிக்கு கீழ்ப்படிவதில் தப்பே இல்லை. ஸோ அதனால இங்க ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிவோம். சும்மா ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு சொல்றது இல்லை. நீங்க எதுக்குங்க சொல்றீங்க பிரதர், நாங்க அவங்களுக்கு தான் கீழ்ப்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு கணவர்கள் சொல்லலாம். ஸோ அதனால இங்க கணவன் மனைவிக்கு கீழ்ப்படிவது தப்பே இல்லை, மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிவதும் தவறே இல்லை. ஒருவருக்கொருவர் அது நன்மையான காரியம், தேவனை மகிமைப்படுத்துகிற காரியம். தேவனுக்கு கீழ்ப்படுகிற விதத்தில் as to the Lord, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து ஒத்தாசையாக ஒரு as a டீமா இருக்கிறது
அதுதான் பைபிள் சொல்லுதே ஒழிய இங்க ஒரு ஆண் ஆதிக்கமோ பெண் அடிமையோ இங்க சொல்லப்படல. ஆனா நம்ம மனுஷன் இல்லையா, ரொம்ப பாவப்பட்ட ஒரு பிறவிகள். அதனால நம்மளுக்கு அந்த நான் ஒரு ஆம்பளை அப்படின்ற அந்த ஆம்பளை திமிரு அது கண்டிப்பா இருக்கும். அது இல்லைன்னா என்னப்பா நீ ஒரு ஆம்பளை பிள்ளை அழுவுற, ஆம்பளை பிள்ளைலாம் அழக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. பொம்பளை பிள்ளை அழுதா அது பொம்பளை பிள்ளை அழதான் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்பளை பிள்ளை அழக்கூடாது, பொம்பளை பிள்ளை அழுகணும், பொம்பளை பிள்ளை கிச்சனுக்கு போகணும், ஆம்பளை பிள்ளை கிச்சனுக்கு போகக்கூடாது. இப்படி சின்னதுலேருந்தே வளர்க்கறதுனால தான் அந்த இதுக்கு காரணம் இந்த அம்மாங்களெல்லாம் கட்டி போட்டு அடிக்கணும்னு சில பேர் சொல்லுவாங்க. அவங்க தான் அந்த ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு பிரித்து விடுறது. அது கூடாது. என் பையனுக்கு சின்னதுலேருந்து நான் வாங்கி கொடுத்த விளையாட்டு பொருள் கிச்சன் பாத்திரம், சமையல் பாத்திரம், அடுப்பு. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில என் பையனை குறித்து எனக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆசை, என் பையன் பெரிய ஆளானா என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டா சின்னதுலேருந்து நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறது சமையல்காரனா ஆகணும். அதுதான் என்னுடைய ஆசை. சமையல்காரனா ஆனா அடுத்தவங்களுடைய பசியும் அவன் தீர்க்க முடியும், முதல்ல அவனுக்கும் அவன் சோறு சமைச்சிக்க முடியும். சமையல்காரனா ஆனா பின்னாடி நல்ல ஒரு செஃப்பானா நல்ல சம்பளமும் கூட. அவன் கல்யாணம் பண்ற காலத்துல அவனுக்கு வர மனைவி சமைக்க தெரியுமோ தெரியாதோ யாருக்கு தெரியும். அதனால இது என்னுடைய ஒரு ஆசை. ஸோ அதனால தயவு செய்து ஆம்பளை பிள்ளைங்களை சமைக்க சொல்லித்தருவோம். எனக்கெல்லாம் சமைக்க சொல்லித்தரல, எங்கள் அம்மாவை நான் குற்றப்படுத்தலை. அந்த மாதிரி ஆயிடுச்சு, நானும் சமையல் அறைக்கு போகல, அதனால எனக்கு பெருசாக சமைக்க தெரியல. ஆனால் என் பையனை நான் சமையல்காரனாக ஆக்கணும்னு ஆசைப்படுறேன். தயவு செய்து உங்கள் வீட்டு ஆம்பளை பிள்ளைங்களை சமைக்க சொல்லி கொடுங்க. அவங்களுடைய மனைவிக்கு அவங்க நல்லா சமைச்சு தருவாங்க. சமைக்க தெரியலன்னா சமைக்கிற மனைவிக்கு கால் அமுக்கி விட்டு முதுகமுக்கி விட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு அன்பா இருக்கிறது. நம்ம ஒன்றும் புழல் ஜெயிலில் வேலூர் சிறையில் 2 கைதிகளை ஒரு ஆயுள் தண்டனையாக இணைச்சதில்லை. கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா கணவன் மனைவி வாழ்கிறதுக்கு நம்ம கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வோம். இது மனைவிக்கு ஸ்பெஷலாக சொல்லியிருந்தாலும் அதே முந்தின வசனத்தை இனிமேல் சேர்த்து சொல்லுங்க. ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிய கற்றுக்கொள்வோம். பிள்ளைகள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிய கற்றுக்கொள்வோம். இந்த சவுலுடைய ஊழியக்காரர்களை போல ஸ்டாண்ட் பண்ணுவோம். நீங்க சொல்றீங்கன்றதுக்காகலாம் நாங்க போய் கர்த்தருடைய ஆசாரியர்கள்லாம் கொல்ல மாட்டோம் சவுலே அப்படின்னு தைரியமா ராஜாவா இருந்தாலும் சரி எங்க கை கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்லாது என்கிற அந்த நல்ல தெளிவு, அந்த பார்வை நமக்கு அவசியம், நமக்கு வேணும். அவர் வேணா குற்றப்படுத்திட்டு போட்டோம், ஆனா நாங்க அவசரப்பட்டு உங்களை மாதிரிலாம் நாங்க கொலை பண்ண மாட்டோம். அதுக்குன்னு நீங்க சொல்றீங்கன்றதுக்காக கண்டவங்களையும் நாங்க போய் கொலை பண்ண மாட்டோம். இந்த பார்வை நமக்கு வேணும். ராஜாவினுடைய மதியினம் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற ஆசாரியர்களை அற்றுப்போக பண்ணுது. இன்னைக்கும் கர்த்தரை ஆராதிக்கிற இளம் தலைமுறை எழும்பாதபடிக்கு ஆராதிக்கிறவங்களை குற்றப்படுத்தி அவங்கள கொலை பண்ணுகிறவங்களா சவுலுடைய ஆவி படைத்தவர்கள் பல பேர் இருக்கிறதுனாலதான் வாலிபர்கள் ஆராதனைக்கு வரமாட்டாங்க. ஆராதிக்கணும்ன்றதே என்னன்னு தெரியல, சும்மா பாட்டு மோளம் தட்டிட்டு போறது இல்லை. அந்த கர்த்தருக்கு பலி செய்யணும், அவருக்கு ஊழியம் செய்யணும், அவருக்காக எதையாவது செய்யணும், அவரை பிரியப்படுத்தணும் அப்படின்ற விருப்பம் அற்று போகிறதுக்கு இந்த சவுலுடைய வார்த்தை தான், கர்த்தருடைய ஆசாரிகளை கொன்று போடுங்கள் அல்லது கர்த்தரை ஆராதிக்கிறவர்களை கொன்று போடுகிறதுக்கு காரணம் என்ன? ராஜாவின் மதியினம் அல்லது இன்றைக்கு இருக்கிற ஊழியர்கள் பல பேருடைய மதியினத்தினால ஆசாரியனுடைய வம்சத்தை தன்னுடைய சுயத்திற்கு அடிமையான சவுல் அழித்து போட்டார். இன்னைக்கும் சுயத்துக்கு அடிமையானவர்கள், மதியினத்திற்கு அடிமையானவர்கள் கர்த்தருடைய ஊழியர்களுடைய வம்சத்தை அழித்து போடுறாங்க. ஊழியர்களை மட்டும் இல்லாம ஊழியர்களுடைய பிள்ளைகளையும் நோபு பட்டணத்துக்கே போக சொல்லி அந்த தோகைக்கு அங்க போய் இங்க ராமாவுக்கு அவர்களை வரவழைத்து ஆண் பிள்ளைகள் எல்லாம் சாவடிக்கிறாங்க. அங்கதான் கிருபையாக இரக்கமாக கர்த்தர் அபியத்தார் என்கிற இந்த அகிமேலேக்கினுடைய மகனை காப்பாற்றுறார். ஒருவேளை அபியத்தார் அந்த நோபு பட்டணத்திலேயே கர்த்தருடைய கூடாரத்துல பணிவிடை செய்து கொண்டிருந்திருக்கலாம் எல்லா ஆண்களும் போகும்போது. அப்படி விடப்பட்டதுனால என்னமோ ஒருவேளை அப்படி விடப்பட்டிருக்கலாம், அதனால அங்க அபியத்தார் காக்கப்படுறார். அந்த பகுதிகளை வாசித்து முடிக்கிறேன். 1 சாமுவேல் 22:17 கர்த்தருடைய ஆசார்களை கொல்லுங்கள் அப்படின்னு ராஜா சொல்லும் போது அவர்கள் கையும் தாவீதோடு இருக்கிறது, அவன் ஓடி போகிறதை அவர்கள் அறிந்திருந்தும் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றான். ராஜாவின் வேலைக்காரரோ கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்ல தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை. அப்பொழுது ராஜா தோவேக்கை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான்.
ஏதோமியனாகிய தோவேக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்றான். அதுக்கப்புறம் பாருங்க, ஆசாரியரின் பட்டணமாகிய நோபிலும் உள்ள, அப்படின்னா இங்க இருந்து நோபு பட்டணத்துக்கு போய் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டான். அகிதூபின் குமாரனாகிய அகிமேலேக்கின் குமாரரில் அபியத்தார் என்னும் பேருள்ள ஒருவன் தப்பி தாவீது இருக்கும் புறமாக ஓடிப்போய் சவுல் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொன்று போட்ட செய்தியை தாவீதுக்கு அறிவித்தான். அப்பொழுது தாவீது அபியத்தாரை பார்த்து, ஏதோமியனாகிய தோவேக்கு அங்கே இருந்தபடியினாலே அவன் எவ்விதத்திலும் சவுலுக்கு அதை அறிவிப்பான் என்று அன்றைய தினமே அறிந்திருந்தேன். உன் தகப்பன் வீட்டாராகிய எல்லாருடைய மரணத்துக்கும் காரணம் நானே. நீ என்னிடத்தில் இரு, பயப்பட வேண்டாம். என் பிராணனை வாங்க தேடுகிறவனே உன் பிராணனையும் வாங்க தேடுகிறான். நீ என் ஆதரவிலே இரு என்றான். இந்த அபியத்தார் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய குடும்பத்து ஆசாரியர்கள் எல்லாரையும் இழந்து தாவீதினிடத்தில் வந்து நிற்கிறார். அபியத்தாரை ஆண்டவர் காப்பாற்றினார். இந்த அபியத்தாரும் தாவீதுக்கு பின்னாட்கள்ல அவர் ரொம்ப ஒரு உதவியான ஒரு ஊழியராக, ஆண்டவர் ஒரு ஆசாரியனாக, கர்த்தருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறதுக்கு தப்பிச்சு ஓடி வரும்போதும் கூட அந்த அபியத்தார் எப்படி ஓடி வந்தார் பாருங்க. 1 சாமுவேல் 23:6, அகிமேலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் கேகிலாவில் இருக்கிற தாவீதினிடத்தில் தப்பி ஓடுகிற போது அவனிடத்தில் ஒரு ஏபோத் இருந்தது. அந்த ஏபோத்தையும் தூக்கிட்டு வர்றார். அந்த தேவ சித்தத்தை நான் எப்படி மற்றவர்களுக்கு காண்பிப்பது, இதுதான் ஆசாரியருடைய இருதயம். அது எந்த சூழ்நிலையும் கர்த்தருடைய ஆசாரியர்கள் கர்த்தருடைய வார்த்தையை, ஆசாரியர்கள் உதடுகள் கர்த்தருடைய வசனத்தை காக்க வேண்டும். அவன் வாயிலே எண்ணத்தை தேடுவார்கள். நாம் கர்த்தருடைய வார்த்தையை, தேவ ஆலோசனையை எந்த சூழ்நிலையும் நம்ம கூடவே எடுத்துக்கிட்டு ஓடணும் அப்படின்னு அபியத்தார் அன்னைக்கு எடுத்துட்டு வந்ததுனாலதான் தாவீது பின்னாட்கள்ல அபியத்தாரை பார்த்து 1 சாமுவேல் 23:9 ஆசாரியனாகி அபியத்தாரை நோக்கி ஏபோத்தை இங்கே கொண்டு வா அப்படின்னு தாவீது சொன்னார். நாம் இன்றைக்கு இந்த 1 சாமுவேல் 22 கற்றுக்கொண்ட பாடங்களின்படி மற்றவங்களை குற்றப்படுத்துறதை நிறுத்தி, நாம் விரோதிக்கிற நபர் யாரிடத்துல பழகினாலும் பேசினாலும் அவங்களையும் அழிக்கணுன்ற எண்ணம் இல்லாம விசாரணை செய்து தீர்மானம் எடுக்க, உடனடி அவசர தீர்ப்பு தீர்மானங்கள் எடுத்து விடாதபடிக்கு, கர்த்தருடைய ஊழியர்களை அடுத்த தலைமுறையை நாம அற்றுப்போக பண்ணி அவங்களை அழித்து போடாதபடிக்கு, மதியீனமாகவோ சுயத்திற்கு அடிமையாகவோ நடக்காம, வினோதமான கட்டளைகளை யார் கொடுத்தாலும் அதற்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிவோம். பிள்ளைகளுக்கும் மனைவிகளுக்கும் கீழ்ப்படிய சொல்லி கர்த்தர் அவருடைய வேதத்தில் போதித்திருந்தாலும் நாம் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து அன்பை காண்பித்து கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற விதத்தில் கீழ்ப்படிய நாம் கற்றுக்கொள்வோம். பார்க்கிற எல்லாரையும் சத்துருக்களா பார்க்காம பகைஞர் யார் சிநேகிதர் யார் என்று வேறு குறித்து பார்க்க அந்த தெளிந்த புத்தி, அந்த ஆவிகளை பகுத்தறிகிற எண்ணம் நமக்கு வேண்டும். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த 1 சாமுவேல் 22வது அதிகாரத்துல ஆண்டவரே உம்முடைய ஊழியர்களை ஆண்டவரே சவுல் கனம் பண்ணாம, அகிதூபின் குமாரனே அப்படின்னு பேர் விட்டு ஆசாரியனாகி அகிமேலேக்கே என்று கூப்பிடாம அவமதித்தார். நாங்கள் இரட்டிப்பான கனத்தை ஊழியர்களுக்கு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஊழியர்களும் மனுஷரிடத்திலிருந்து வருகிற கனத்தை எதிர்பார்க்காம தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேட ஊழியர்களுக்கும் ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் தாரும். நாங்கள் ஒருவருக்கு அடிமையாகாமல் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாமல் நடுநிலை சமநிலை கிறிஸ்தவர்களாக இருக்க இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களின்படி நடக்க உதவி செய்யும். உடைய வார்த்தையை மகிமைப்படுத்தும், கனப்படுத்தும். சத்தியத்தை அறிகிறதினால் சத்தியம் விடுதலையாக்க உதவி செய்யும். குடும்பங்களை ஆசீர்வதியும். கணவன் மனைவி பிள்ளைகள் ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்க மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற கிருபை பெருகட்டும். இந்த நாளிலிருந்து இன்னும் நாம் ஜஸ்ட் மேரிட், இப்பதான் திருமணமான புதுமண தம்பதிகளைப் போல மகிழ்ச்சியாய் இருக்க கர்த்தருடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. காத்துக்கொள்ளும் கிருபை பெருகட்டும். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவர் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.